அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான நல்ல மாலை வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக புதுசாக வந்திருக்கிறதான அருமையான தாயாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஆதிக்காக ஸ்தோத்திரம். அநேக நாட்களுக்கு பின்பு மறுபடியும் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் தேவ சமூகத்தை நாடி தேடி வருகிறது மிக விலையேறப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எந்த நேரம் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார், எந்த நேரம் வந்து தொடுவார், எதிர்பார்க்காத நேரத்துல சில காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் நம்ம நினைச்சு ஒரு டைம் போட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நாள் வந்து இந்த நேரம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்காக நம் கர்த்தரை துதிப்போம். தொடர்ந்து உங்களுக்கு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து மிக சுருக்கமாக ஒரு ஆலோசனையாக மாத்திரம் சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. இந்த மாலை வேளையில ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் நல்லாக தெரிந்த வார்த்தை தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியான ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த மாலை வேளையில விரும்புகிறார். நம்முடைய இருதயங்கள் ஆயத்தமாக இருக்கட்டும். ஆமென். பிள்ளைகளே, சில நேரங்கள்ல கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்ம உலக பிரகாரமான கண்கள் திறந்துதான் இருக்கும். ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குமானால் சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள் பக்கத்துல இருந்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, எட்ட முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆகாருக்கு உலக பிரகாரமான கண்கள் எப்படிதான் இருந்தது, திறந்துதான் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணை பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து இருந்தது. இன்னைக்கு சில காரணங்களினால நம்ம கண்கள் என்ன செய்கிறது, அடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்டிருந்தால் ஒண்ணுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா திறந்து இருந்தா என்ன செய்யலாம், பார்க்கலாம். எதனால அடைக்கப்படுது? ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்ட நான் ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல அவிசுவாசம் நம்முடைய மனக்கண்ணை என்ன செய்கிறது, குருடாக்குகிறது. ஹல்லேலூயா. சிலதை பார்க்க முடியாதபடிக்கு, சிலதை தரிசிக்க முடியாதபடிக்கு எது இன்னைக்கு தடையா இருக்கிறது, அவிசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:8 பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் பரிதானம், லஞ்சம் வாங்கும் போது அவனுடைய கண் குருடாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மறைக்கப்படுகிறது. அதே வசனத்தை தான் உபாகமம் 16:19 நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பரிதானம் என்ன செய்கிறதா, ஞானிகளின் கண்களை குருடாக்குகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:18 விக்கிரக ஆராதனை ஒரு மனுஷனுடைய கண்களை குருடாக்கு. நான் சொல்லி விடுற டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வதாக சகோதரனை பகைக்கிறவனுடைய கண்கள் இருளடைந்து இருக்கிறது என்று புதிய ஏற்பாட்டிலே 1 யோவான் 2:11 நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் 5வதாக வேத வசன சத்தியத்திற்கு செவி கொடாத, ஹல்லேலூயா, கை கொள்ளாத ஒரு மனுஷனுடைய இருதயம் இருளடைந்து, கண்கள் இருளடைந்து காணப்படும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு சில காரியங்கள், நம்முடைய சில ஆசீர்வாதங்களை அதை தடை பண்ணுகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே ஹல்லேலூயா ஒரு சின்ன ஆலோசனையாக நம்முடைய எல்லாருக்காகவும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்தாதான் ஹல்லேலூயா நம்ம வெளிச்சத்தை பார்க்க முடியும். இல்லாத பட்சத்துல வெளிச்சத்தை பார்க்க முடியாது. 2 நபர்களை மாத்திரம் சுட்டிக்காட்ட நான் விரும்புகிறேன். ஒன்று ஆகார். ஆகார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாகிய ஆகார், சாராளின் அடிமைப்பெண். ஆனா இந்த ஆகார் சாராள் சொன்னதை எல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்தாங்களா இல்லையா? கீழ்ப்படிச்சாங்க இல்லையா? கீழ்ப்படிந்த ஆகார் இன்னொருத்தரை கூட சொல்ல விரும்புகிறேன். பிலேயாம், தீர்க்கதரிசியாகிய பிலேயாம், அவர் கீழ்ப்படியல்ல. ஹல்லேலூயா. 2 நபர்கள். ஒன்று அடிமை பெண்ணாகிய ஆகார் சாராளுடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிச்சாங்க. கடைசியில கணவன் தான் ஆபிரகாம் என்ன செய்து அனுப்பினார், பிள்ளையையும் ஒரு துருத்தி தண்ணியையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து நீ போமான்னு சொன்ன உடனே இல்ல நான் போக மாட்டேன் இருந்தாங்களா, அடம்பிடிச்சு இல்ல சொன்னது மாதிரி புறப்பட்டு போனாங்க. கீழ்ப்படிதல் அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கீழ்ப்படிதல்
கீழ்ப்படிஞ்சு போனாங்க. வனாந்தரத்துல தான் அலைஞ்சு திரியிறாங்க. வாழ்க்கை வனாந்தரம் தான், எதுவுமே இல்லை. பிள்ளை சாக போகிறது, இது என்னால பார்க்க முடியாது, உண்மைதான். அவ அந்த இடத்துல மனம் உருகுற, அழுகிற அழுகையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சில நேரங்கள் அப்படிதான் நமக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நேரம். இந்த உலக பிரகாரமான எல்லா ஒத்தாசைகளும், எல்லா அனுகூலங்களும், எல்லா உறவுகளும் தன்னை விட்டு என்ன செய்யாச்சு, பிரிஞ்சாச்சு. எல்லாரும் அனுப்பி விட்டாங்க, முடியாதுன்னு அனுப்பி விட்டாங்க. அப்பதான் வனாந்தரத்துல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்துலதான் அவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. ஒரு விஷயம் நினைச்சிருப்பா, எல்லாம் அஸ்தமித்து போன ஒரு நேரம். வாழ்க்கையில எல்லாம் அஸ்தமித்து போகிற நேரங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம கண்கள் என்ன செய்கிறது, மறைக்கப்படுகிறது. எத்தனைதான் விசுவாசியா இருந்தாலும், எத்தனை வருஷம் தான் விசுவாசியா இருந்தாலும், எப்படிதான் ஆராதிச்சாலும் ஜெபிச்சாலும் பல நேரங்கள்ல நம்ம கண்கள் மறைக்கப்படுகிறது. ஆண்டவரே, ஏன்ப்பா இந்த சோதனை, ஆண்டவரே இந்த வனாந்தரம் எதற்காக ஆண்டவரே? நானாக போகலையே, அல்லேலூயா, நானாக தேர்ந்தெடுத்து போகலையே ஆபிரகாமின் வீட்டுக்கு. இந்த சாராள் தானே என்ன அடிமை பெண்ணாக கொடுத்தால. போ, அப்படி இருக்க ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த வனாந்தரம் கேட்டிருப்பா. அதோட சோர்ந்து போய்தான் அவருடைய மனக்கண்கள் எல்லாம் அப்படி இருளடைந்தது. எதுவுமே பார்க்க முடியல, மரணம் மாத்திரம் கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிற ஒரு நேரம் உண்டு. வாழ்க்கை வனாந்தரமானாலும், யாரும் உதவி இல்லாத நேரமானாலும், யாரும் அனுகூலம் இல்லாத நேரமானாலும், எல்லா உறவுகளும் கைவிட்ட நேரமானாலும் பார்க்கிற 2 கண்கள் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய பார்வைக்கு ஆகாதவளாக இருந்திருக்கலாம். இல்ல, நான் சொல்ல வரல அப்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் அவள் மேல் நோக்கமா இருக்கு முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை சாக போகிறது, இவ அழுறா, இவளுக்கு வாயிலிருந்து வார்த்தை வரல. அநேக நேரங்கள்ல தேவ பிள்ளைகளை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? யாருக்கும் தெரியாம அழுறோம், வார்த்தை வரல. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல கண்ணீர் மாத்திரம் நமக்கு வருகிறது. சில நேரங்கள்ல சில பெருமூச்சினால தேவ சமூகத்துல என்ன செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க. சில நேரம் என்ன செய்றீங்க தெரியுமா, ஏங்கி ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாமுவேல் பிறக்கிறான்னா அண்ணா தேவ சமூகத்துல ஜெபித்தாங்க. எல்லாராலும் நிந்திக்கப்பட்டது உண்மைதான், ஆனா வார்த்தையே வரல. இருதயத்துல பேசினாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருதயத்துல பேசுகிற சில வார்த்தைகள் எல்லாமே கண்ணீராக வெளிப்படுகிற சில விண்ணப்பங்களுக்கு பரலோகம் அமைதியா இருக்கிறது என்று யாரும் நினைக்கின்றார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட விண்ணப்பங்கள் தான் தேவ சமூகத்துல மிகவும் பிரீதி உள்ளதா இருக்கிறது. இருதயம் உடைஞ்சு வெளியே வருகிறது தான் கண்ணீர். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என் தேவன் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. ஆகாருக்காக கர்த்தர் என்ன செய்தார், ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவளுடைய கண்களை என்ன செய்யணும், திறக்கணும். எல்லாருடைய கண்களும் அவளுக்கு முன்பாக மறைக்கப்பட்ட நேரம் அவளுடைய கண்ணும் என்ன செய்தது, கொஞ்சம் மறைஞ்சு போனது உண்மைதான். ஃபர்ஸ்ட் கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். திறந்த உடனே அவள் ஒன்றை காண்கிறாள். ஹல்லேலூயா. கண் திறக்கப்படும் போது சிலதை நம்ம என்ன செய்வோம், காண்போம். கண்டவள் என்ன செய்தா, அதை பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் பயன்படுத்தினாங்களா இல்லையா? பயன்படுத்தினாங்க. பயன்படுத்த நிமித்தம் காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில தேவ பிள்ளைகளே, கண்கள் திறக்கப்படட்டும். இந்த 4-5 காரியங்கள் சொன்னேன். இதுல எதனால ஒருவேளை அவிசுவாசமா இருக்கலாம். நம்ம அதிகமா ஜெபிக்கிறோம், ஜெபித்து பார்த்து விட்டு எங்க நடக்குது இல்ல. தேவ சமூகத்திலே அவிசுவாசங்கள் நீங்கட்டும். விசுவாசிங்க. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வனாந்தரத்திலே ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுத்தாருன்னா நமக்கு ஏன் காண்பித்து தர மாட்டாரு? அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு ஒரு நிழலாக இருந்தாலும் புதிய ஏற்பாடுல வரும்போது ஒரு பொருளாக கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அவருடைய சொந்த பிள்ளைகள் நாம். அல்லேலூயா. நாம் வனாந்தரமான வாழ்க்கையில தனித்து நிற்கும் போது அவர் காணாதவர் போல் மௌனமாய் இருப்பாரா? இல்லை. சில நேரங்கள்ல தோண நமக்கு ஆண்டவர் மௌனமாய் தான் இருக்கிறாரோ. ஹல்லேலூயா. அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆசா பாடும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே நித்திய காலமாய் இறங்காதிருப்பீரோ, இது ஒருபோதும் தயை இல்லையோ, இரக்கம் செய்ய மறந்தீரோ, உருக்கமான இரக்கங்களினால் முகத்தை அடைச்சு கொண்டீரோ, எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார், இது என் பலவீனம். ஹல்லேலூயா. இது என் பலவீனம். இப்படிதான் நம்ம பல நேரங்கள்ல தேவ சமூகத்துல புலம்புகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதை செய்ய மறந்தீரோ ஆண்டவரே, இது எனக்காக நீங்க செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, இது நித்திய காலமா என்னை தள்ளி விட்டீங்களா ஆண்டவரே, ஏன்னா ஒண்ணும் நடக்கல.
வாழ்க்கை முழுவதும் வனாந்தரம். எந்த மனுஷ சஞ்சாரமும் இல்லை. ஒரு கொஞ்சம் தண்ணி கொடுக்க யாரும் இல்லை. கூப்பிட்டா கூட சத்தம் கேட்க யாருமே இல்லாத ஒரு இடம் தான் வனாந்தரம். ஆனா அந்த வனாந்தரத்துல கர்த்தர் கண்களை திறந்தார் போது அவள் கண்டாள். ஆமென். நீரூற்றை கண்டாள். அப்படியானா இந்த மாலை வேளையில் தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படும் போது, நம்முடைய ஆவிக்குரிய பார்வை வெளிப்படும் போது சிலதை காணும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த முகாந்தரமும் இல்லாமல் உங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வரல. ஹல்லேலூயா. சிலதை காணும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, கண்டால் அதை என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. பயன்படுத்தினால் பிழைத்தாள். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரங்கள் நினைப்போம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அஸ்தமித்தது, அவ்வளவுதான். இல்ல இல்ல, கர்த்தர் ஒரு ஊற்றை காண்பித்து தந்தாருன்னா, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தாருன்னா வாழ்க்கையே வித்தியாசமாக மாறிவிடும். ஆமென். என்ன காரியத்திற்காக, ஏதோ காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறீங்க தானே, காலங்களில யாருக்கும் தெரியாதா? ஆண்டவருக்கு உங்களுக்கு மாத்திரம் இந்த உறவு. ஹல்லேலூயா. வனாந்தரம். இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஆமென். அவள் கண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. கண்டவள் காப்பாற்றப்பட்டாள், பிழைத்தாள். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாரானால், ஹல்லேலூயா, பக்கத்துல தான் இருக்கு நீரூற்று. உங்க ஆசீர்வாதம் உங்க பக்கத்துல தான் இருக்கு. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல தான் இருக்கு நீரூற்று. கண்ணெட்டுக்கிற தொலைவுல தான் இருக்கிறது. எங்கேயும் அவன் பல கிலோமீட்டர் தேடி போனான்னு இருக்கிறான். இல்ல, பக்கத்துல தான் இருக்கு நீரூற்று. கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அவிசுவாசம் என்கிறதான ஒரு இருள் நமக்கு மறைவாக இருக்கலாம். இல்ல, நம்ம சகோதரர்களுக்கு விரோதமாக பேசுற சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். சில விக்கிரக ஆராதனைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமானாலும் அது விக்கிரகமாக எண்ணப்படுகிறது. அது கர்த்தருடைய முகத்தை மறைக்கலாம். சில நேரம் வேத வார்த்தைகளை நாம் விசுவாசியாதபடியினால சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாலை வேளையில் அது தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிடுவோம் என்றால் நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து சிலதை காண்பித்து தருவார். இதுவரை கண்டிராத சில ஆசீர்வாதங்கள், இதுவரை காணாத சில நன்மைகள். ஹல்லேலூயா. அதிகமா ஜெபிக்கிறீங்களே, ஹல்லேலூயா, தேவ சமூகத்துல அந்த அவிசுவாசங்கள் இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தினால நீங்குவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவிசுவாசங்கள் நீங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மரிக்க வேண்டியவர்கள் அல்ல, தோட முடிச்சு போக வேண்டியது அல்ல. சத்துரு நினைப்பான், வனாந்தரத்தில் அனுப்பி விட்டாச்சு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஒருவேளை சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், பெற்ற பிள்ளைங்க கூட நம்மளை பற்றி கவலையற்றி இருக்கும் போது, ஹல்லேலூயா, ஆகார எங்க போறான்னு ஆபிரகாம் தேடியா போனாரு? இல்ல, பிள்ளை தான் பெற்ற பிள்ளை கூட இருக்கிற தேடி போகல. யாருமே உலக உறவுகள் நம்மை தேடி வராமல் இருக்கும் போது, எல்லாரும் நமக்காக, எல்லா கண்களும் நம்மை விட்டு தூரமாகும் போது நமக்காக ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தை நம்பி உலக மக்களை நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் எந்த கிரியும் செய்ய முடியாது. சில நேரங்கள்ல உலகத்துல யாராக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை கொஞ்சம் தூரமா ஒதுக்கி வைத்துட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில அடைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படட்டும். இரண்டாவதாக பிலேயாம். ஹல்லேலூயா. பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். எதுக்கு கர்த்தர் திறந்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்து அவளை பிழைப்பூட்டினார். பிலேயாமுக்கு சிலதை கற்றுக் கொடுக்கும்படியாக. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் எவ்வளமாக நடத்தப்படுகிறான் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா, முதல் வசனம், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த உடனே மோவாபின் ராஜாவுக்கு கலக்கமாகி போச்சு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் கலக்கம் அடைந்து இனி என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டு இருக்கும் போது பிலேயாமுடைய ஞாபகம் அவனுக்கு வருகிறது. இந்த பாலாக் யாருன்னா மோவாபிய ராஜா, ஒரு அரசன், ஒரு ராஜா. இவன் பலரை அனுப்புகிறான். ஹல்லேலூயா. பிலேயாமை அழைப்பதற்காக வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதை சபிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நினைச்சா எந்த ராஜா எழும்பினாலும், எந்த மந்திரி எழும்பினாலும், எந்த அதிகாரத்துல இருக்கிறவங்க எழும்பினாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆமென். ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கிற அந்தஸ்து ஒரு ராஜாவை காட்டிலும் பெரிய அந்தஸ்து நமக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றவருடைய பார்வைக்கு நம்ம அற்பமாக இருக்கலாம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மதிப்பு சாதாரண மதிப்பல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் மறைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைக்கு நிகராக இந்த உலகத்துல எந்த பெரிய உத்தியோகஸ்தனும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாலாக்கு இப்போ பெரிய ராஜா தான். இப்ப மந்திரிமார்களை எல்லாம் அனுப்புகிறான். இந்த ஜனங்களை என்ன செய்யணும்? சபிக்கணும். அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், பிழையாம் சபிச்சா சாபம், ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம். அதனால நல்ல நன்கொடைகளை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். இவெல்லாம் எல்லாம் அவங்க கூட போகலாம் என்று எல்லாம் ரெடியா இருக்கும்போது கர்த்தர் வந்து கேட்கிறார், உங்ககிட்ட வந்தாலே யாருப்பா? ஹல்லேலூயா. எல்லாம் உண்மையை சொல்லுகிறார். சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டாம். சில காரியங்களை கர்த்தர் வேண்டான்னு சொன்னா வேண்டாம், திருப்பி திருப்பி கேட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? செய், போ, இஷ்டத்துக்கு செய். இதுதான் அவனுடைய கதை. அவர் நம்ம சொல்றது மாதிரி நீ போக வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். இவனுக்கு வெகுமானங்களை பார்த்தவன தீர்க்கதரிசிக்கு இருப்பவர் இல்லை. ஆனாலும் ஒரு சான்ஸுக்காக திருப்பியும் காத்திருக்கிறார். இரண்டாவது, இன்னும் கனமான உத்தியோகஸ்தர்களை அனுப்புகிறான் ராஜா பாலாக். இதை பார்த்த உடனே பிலேயாமுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன வந்திருக்கும்? ஆசை வந்திருக்கலாம். உலக ஆசை, ஐஸ்வர்யத்துக்கு மேல ஒரு ஆசை கண்டிப்பா வந்திருக்கணும். இல்லைன்னா ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொன்னாரே போக வேண்டாம் என்று. நீ கர்த்தரோட இருக்கிற ஒரு தேவ மனுஷன் தானே, அதோட விட்டு விட வேண்டியதானே. இரண்டாவது தடவை கர்த்தர் கேட்கிறவன் கூட யாருப்பா வந்திருக்கிறான்? இது மாதிரி வந்திருக்கிறாங்க. ஆனா பயங்கரமான ஒரு பேச்சு பேசுறாரு. ஆண்டவரே நீங்க சொன்னாதான் நான் போவேன். முதல் தடவை ஆண்டவர் சொல்லி வச்சுட்டாங்க. ரெண்டாவது தடவை நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய இருதய கடினத்து நிமித்த கர்த்தர் என்ன செய்ய போ. ஆனாலும் நான் சொல்லாதது ஒண்ணு நீ சொல்லாத. கர்த்தர் போன்னு சொன்னாலும் கர்த்தருடைய கோபம் பிலேயாமின் மேல் மூண்டது. கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். எப்படி அனுப்பினார்? அனுகூலமாக அனுப்பினார் இல்ல, ஒருவித பட்டயத்தோடு கூட தூதன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எதை வேண்டான்னு சொல்றாரு. சில காரியங்களுக்காக தேவ சமூகத்துல ஜெபிப்பீங்க. ஒருவேளை நமக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்கலாம், அதனால திருப்பி திருப்பி கேட்போம். அப்படிதானே? ஒரு காரியம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னா ஒருவேளை திருப்பி ஆண்டவர் என்ன செய்யறது? கொஞ்சம் மனம் இறங்கி ஓகே சொல்லிடுவாரா? இன்னைக்கு ஆவிக்குரியவங்க இதை உடனே சொல்லிட்டு போறேன். ஆவிக்குரியவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? திருமண காரியங்களை பார்ப்பாங்க. எல்லாம் பிடிச்சிருக்கும். முதல்ல சொல்லுவாங்க தேவ சித்தம். இல்லையா? தேவ சித்தம். ஒருவேளை அந்த பிள்ளை படிச்சிருக்கோம், காசு இல்லை, பொம்பளைகளை வச்சிருக்கவங்களுக்கு. நாங்க 4 பொம்பளை பிள்ளைங்க. எங்க அம்மாவுக்கு, அம்மா அப்பாவுக்கு 4 பேருக்கு கர்த்தர் அற்புதமா திருமணங்கள் நடத்தினா யாரும் 5 காசு கேட்கல. ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா ஒரு விசுவாச தாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவ சித்தம்னு சொல்லுவாங்க. பிள்ளை பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு. நெருங்கி போகும்போது நான் என்ன தெரியும்? பணம் இருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? நீங்க நான் ஜபிச்சேன், வெளிச்சத்துக்கு பதிலா என்ன தெரிஞ்சு? ஒரு இருட்டு தெரிஞ்சு. ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஏன்னா மீடியாலே நிறைய பேர் கேட்பாங்க. ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. கர்த்தர் மாட்ட உண்டுன்னு சொன்னா உண்டு, இல்லைன்னு சொன்னா இல்லை. ஒருக்கா தேவ சித்தான்னு நீ இறங்கினேன்னா அதுல படிப்பு இருக்கோ, பணம் இருக்கோ, அந்தஸ்து இருக்கோ, அழகு இருக்கோ. ஹல்லேலூயா. அழகுமாய் நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே. அழகுமாய் நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மாயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை, வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரை சுவண்டை. ஆமென். ஹல்லேலூயா. பிலேயாமுக்கு ஒரு சின்ன ஆசை. இவ்வளவு பெருமானங்களை ஒரு ராஜா தந்து விட்டுருக்கா. இன்னைக்கு நரேந்திர மோடி, நம்ம மோடிஜி பிரைம் மினிஸ்டர், எனக்கு என்ன யாருமே அவருக்கு தெரியாது. இல்ல நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம இந்தியாவில கடை கோடி ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு மூலையில இருக்கும். எனக்கு கொஞ்சம் பரிவாரங்களை தந்து விட்டு இருக்கிறாங்க. நீ வந்து என்ன செய்யணும்? ஜனத்துக்காக கர்த்தரை நம்ம மறுதளிச்சு மற்ற ஜனங்களுக்காக நிக்கணும். நான் பார்க்கிறேன், ஒரு பக்கம் என்ன, நான் ரொம்ப பாவப்பட்ட ஏழ்மை நிலைமையில இருக்கிறேன். ஒரு பக்கம் என்ன இருக்கு? ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? கர்த்தர் இருக்க. இல்ல எது வெயிட்டா இருக்கு இன்னைக்கு? ஹல்லேலூயா. ஆமென். எது வெயிட்டா இருக்கு? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்யும்? போராடும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும்.
பிலேயாமுக்கு மாம்சம் போராடிச்சு. ஐயோ, ராஜா கொடுத்துட்டு இருக்கிறார், இதை விட்டா வச்சு ராஜா கிட்ட ஒருக்கா போனாலே நம்ம ஒரு நாளையில பிரபலமாயிடலாம். அல்லேலூயா. தேவ சமூகத்துல திருப்பியும் போயிருக்கிறார். கர்த்தர் வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேண்டாம். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ரொம்ப தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் வேண்டான்னு விட்டுருங்க. ஒருக்கா சொன்னா போதும். ரெண்டாவது, கேட்டு வாலண்டரியா கேட்டு பெற்றுக்கொண்டீங்கன்னா சில இடைஞ்சல் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க உருகுன பட்டயத்தோட தேவ தூதன் இறங்கி வந்தார். பெரிய பாவம் ஒண்ணும் இல்லை. நம்ம நினைப்போம் ஒரு தேவ மனுஷன் எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் செய்யணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். அதுக்குதான் நம்ம அடிமைகள். அல்லேலூயா. அதை விட்டு போனான்னா சரி, உன் இஷ்டத்துக்கு போன விட்டுச்சு. உருகுன பட்டயத்தோடு தேவதூதன் இறங்கி வந்தார். அந்த இடத்துல கர்த்தர் ஃபர்ஸ்ட் கழுதையின் கண்களை திறந்தார், பிலேயாமின் கண்ணை அடைத்தார். பிள்ளைய பார்த்தாரா? இல்ல, கழுதையின் கண்ணை கர்த்தர் திறந்ததுனால அது பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போகுது. வாகுடா பிராணி. இவன் என்ன செய்யறான்? கழுதையை போட்டு அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு டைம், செகண்ட் டைம், 3 தடவை அடிக்கிறான். தேவதூதன் போய் இருபடி சந்தியில் அப்படி ஒதுங்கி நிக்கிறார். இந்த கழுதை மட்டும் அவனுக்கு முன்னாடி இல்லைன்னா தேவதூதன் ஒரே போடா பிலேயாமுடைய கதையை முடிச்சிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் கழுதையின் கண்களை திறந்து பிலேயாமை காப்பாற்றினார். ஆமென். அல்லேலூயா. இந்த அறிவு பிலேயாமுக்கு இல்ல. செகண்ட் டைம்ல கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், பிலேயாமின் கண்களை திறந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது டைம்ல கர்த்தர் பார்த்து பார்த்து கர்த்தருக்கு சகிக்க முடியல. கொஞ்சம் விட்டா இவன் இந்த கழுதையை அடிச்சு கொண்டு போடுவாங்க. அல்லேலூயா. அந்த சூழ்நிலை, நிர்பந்தமான சூழ்நிலை வந்தோம்னா இனி ஆண்டவருக்கு வேற வழியே இல்லை. கழுதையின் வாயை கர்த்தர் திறந்து விட்டா, நீ பேசு. அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்துல பயங்கரமான பிரபலமானவங்க எல்லாம் சத்தியத்தை விட்டு வித்தியாசமா பேசிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சில கழுதைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கழுதையுடைய வாயை கர்த்தர் திறப்பார். இது கடைசி காலம். அல்லேலூயா. சில ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி சில பைத்தியங்களை கர்த்தர் என்ன செய்து கொண்டு வருகிறார்? தெரிந்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்ம தேசத்துல சுவிசேஷத்தை சரியா பிரசங்கிக்க பார்த்தா எங்க போய் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவ சபையில பெரிய பெந்தேகோஸ்தே பாஸ்டர்மார்களை கன்வென்ஷனுக்கு கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கிறிஸ்தவ சபையில இருக்கிறவங்களுக்கு அதை விட சந்தோஷம். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு நம்ம கூட வந்தாச்சு. அதனால அங்க இருக்க ஜனங்கள் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இல்ல, அவங்களும் நம்ம கூட தான் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே சரியான சத்தியத்தை சொல்லிட்டு வராங்களா? இல்ல. கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிப்பார். நீ ரட்சிக்கப்பட்டியோ, மனம் திரும்பினியோ, ஞானஸ்நானம் எடுத்தியோ, அபிஷேகம் பெற்றியோ, வேறுபாடு சத்தியம் மனக்குள்ள இருக்க எதுவும் ஒண்ணு இல்லை. போன இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீ பெருகுவ, நீ நிச்சயமாகவே இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அந்த ஜனங்களும் நம்பி ஏமாந்து போவாங்க. பேசிட்டு வரவங்ககிட்ட கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். நல்ல உக்கரானக்காரனா இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கும் கணக்கு சொல்லணும், கர்த்தருக்கும் கணக்கு சொல்லணும். முன்னதுன்னு பேசுறேன்னா அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாள் போய் நிற்கும் போது அல்லேலூயா சத்தியத்தை சத்தியமா சொல்லணும்னா இதை விட பரிதவிக்கப்பட்டதுல வேற ஒண்ணு இல்லை. பிள்ளையாம் தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. சில நேரங்களில் சில கழுதைகளை கொண்டு கர்த்தர் பேச வைப்பார். அது பேசுன எதுக்கு என்ன அடிக்கிய நீ? அல்லேலூயா. கழுதை பேச ஆரம்பித்த உடனே கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். இப்ப பாக்குறான், ஐயோ எனக்கு முன்ன யார் நிக்கியா? உருவின பட்டயத்தோடு தேவதூதன். அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்ல நம்ம அவசியம். சில கழுதைகளை கொண்டு சில பெரிய ஆட்கள் ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காலம். அல்லேலூயா. கழுதை பேசாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா கர்த்தர் நினைச்சா பேசும். ஆமென். அல்லேலூயா. தீர்க்கதரிசி பயங்கரமா பேசக்கூடியவர் தான். அல்லேலூயா. நல்லா பார்க்கக்கூடியவர் தான். நல்ல தரிசனங்களை காண்கிறவர் தான். கீழ்ப்படியாமை நிமித்தம் கண்கள் அடைக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. ஆமென். மறைக்கப்பட்டது, இருளாலே காணப்பட்டது. உலக ஐஸ்வர்யத்தின் மேல் மயங்கினார். ஒரு மனுஷனுடைய பரிதாபதால இதுக்கப்புறமா நான் சொல்ல இதுல விரும்பல. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயங்கள் தான். தேவ பிள்ளைகளே, 2 காரியங்கள். அல்லேலூயா. கண்களை மறைத்தது. கீழ்ப்படிந்த ஆகாருக்காக கர்த்தர் ஒரு நீரூற்றை காண்பித்துக் கொடுத்தார். அவளுக்கு வேற அங்க எந்த இடைஞ்சலும் இல்லை. தேவ சமூகத்துல அழ மாத்திரம் செய்தாங்க. வனாந்தரத்திலும் அழுகிற அனுபவம்.
ஆமென். யார் துணை இல்லைன்னாலும் தேவ சமூகத்துல அழுங்க, கொஞ்சம் கண்ணீர் வடிங்க, தப்பே கிடையாது. மனுஷன்ல அழாதுங்க. தேவ சமூகத்துல விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அது விசுவாசத்தோட அந்த கண்ணீரை விதைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சில மறைக்கப்பட்டதை உங்களுக்காக காண்பித்து கொடுக்கிற ஒரு நேரம். பல வருடங்களாக காத்திருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வருஷமா காத்திருக்கிறது இருதயத்தை இழக்கதான் பண்ணும். ஆண்டவருக்கே தெரியும், இருதயம் இழைச்சு போயிருக்கு. ஆனால் விரும்பினது வரும். ஆமென். ஹல்லேலூயா. மறைக்கப்பட்டது கர்த்தர் நீக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து சில ஆசீர்வாத நன்மைகளை கர்த்தர் சுதந்திரிக்க பண்ணுவார். வருஷ காலமா காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் ஒண்ணும் காண முடியல ஆண்டவரே. என் காலத்துல நான் பார்ப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பார்ப்பேனா, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை பார்ப்பேனா, என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்ப்பேன் ஆண்டவரே, ஆசீர்வாதமா இருக்கிறதை பார்ப்பேன். பார்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவாய் சொல்கிறார். சில காரியங்கள், மறைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப காண்பித்து கொடுப்பார். ஆமென். நீங்க பிழைப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. முடிந்து போக வேண்டியது அல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. முடிந்து போக வேண்டியது அல்ல வாழ்க்கை. ஒருவேளை ஆகாரம் நினைச்சிருக்கலாம், இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, அந்த முடிந்ததே என்று சொல்கிற இடத்துல கர்த்தர் ஒரு கமா போட்டு இன்னொரு வழி, இன்னொரு வேலையை உங்களுக்காக திறந்து தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்த ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டார். கீழ்ப்படியாத பிள்ளையா, ஹல்லேலூயா, தீர்க்கதரிசிதான், பெரிய ஆளுதான். சமூகத்துல ஆகாருக்கு பிள்ளையாமுக்கு இடையில எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆனாலும் அவருடைய உலக ஐஸ்வர்யம் கண்களுக்கு நேராக வந்த போதோ எல்லாவற்றையும் மறந்து தேவ சத்தத்திற்கு கூட கீழ்ப்படியாதபடி, கர்த்தர் வேண்டாம்னா வேண்டாம், கர்த்தர் வேணாம்னா வேணாம், வேணாம்னா விட்டுருங்க அப்படி. அதுக்கப்புறம் பலவந்தப்படுத்தி கேட்காது, அப்படி சரியும் பாரு. ஆனா அதுக்குள்ள வேதனைகள் இருக்கும், அதுக்குள்ள ஆபத்துகள் இருக்கும். ஒருவேளை பார்க்க அழகா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால அதை வச்சு காப்பாற்றவும் முடியாது. அதை வச்சு நம்மளால என்ன செய்ய, ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு. இதுக்கப்புறம் நான் அதை விவரிக்க விரும்பல, உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னது வேண்டாம். நாம திருப்பி திருப்பி கேட்க வேண்டாம் அந்த காரியங்கள். கர்த்தர் ஒதுக்க வேண்டாம்னு சொன்னாரு, அதை விட்டு அடுத்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபிங்கப்பா. அப்படியே நான் என்ன செய்யலாம், எனக்கான ஒரு நீர்வீழ்ச்சியை காண்பித்து தாங்க. ஹல்லேலூயா. இது வேண்டாம் தானே, இன்னொன்னு இருக்குதானே, இன்னொன்னு நமக்காக ஒன்று இருக்கிறது தானே, அதை காண்பித்து தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிடங்கள் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. ராத்திரி வேளையில விசுவாசிப்பீங்கன்னா சில அசாத்தியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல ஹல்லேலூயா என்னென்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்கள்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா சிலரை காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நிமித்தம் உங்க குடும்பத்துல சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். இதுவரை கண்டிராத சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், சில நீரூற்றுகள் வெளிப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே வாய்களை திறந்து, அப்பா இதுவரை கண்டிராத ஒரு நீரூற்று எனக்காக வேண்டும் அப்பா, எனக்காக திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும். அவிசுவாசத்தினால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை வேளையில தேவ சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசங்கள் நீங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய அவிசுவாசங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளையை நடத்தும், கடைசி வரையில் நடத்தும். வாழ்க்கை மகாந்தரமாக இருக்கலாம், யாரும் துணை இல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அழிந்து விட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. முடிந்து போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கை முடிந்ததென்று நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. கர்த்தர் உங்கள் கண்களை இந்த மாலை வேளையில திறந்து உங்களுக்கு ஆனதை கர்த்தர் காண்பித்து தருகிறார். ஹல்லேலூயா. அதை சுகந்தரிச்சு கொள்ளுங்க. தேவ சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் அர்ப்பணித்தீரே. தேவ